ஹாய் லீகல் ஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சிபிசியில் தான் செக்ஷன் டூ எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா டெஃபினிஷன் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோட் அப்படின்னு சொல்கிறதுக்கான டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. கோட் அப்படின்னு சொல்லும்போது இன்க்ளூட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோடு கூட எதுவும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரூல்ஸும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல் டிகிரி அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. டிகிரின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு பிளெயிண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். பிளெயிண்ட்டுக்கு அப்புறமாட்டு அது சூட்டு நம்பர் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அந்த கேஸில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சூட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தீர்மானிப்பாங்க. தீர்மானிக்கிறத ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி மீன்ஸ் ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அன் அட்ஜூடிகேஷன் பை தி கோர்ட். அதாவது ஒரு கோர்ட்டு ஒரு சில விஷயத்தை தீர்மானிக்குது. அந்த தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு சில விஷயத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பார்ட்டிஸுடைய ரைட்ஸ், அதாவது அந்த சூட்டில் அந்த பிளெயின்டிஃப் ஒரு சில ரைட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே இதில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபெண்டன்ட் ஒரு சில ரைட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிஸுடைய ரைட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கன்க்ளூசிவ்லி டிட்டர்மைன்ஸ், அதாவது என்னென்னா ஃபைனலாட்டு முடிவெடுப்பாங்க. அந்த பார்ட்டிஸுடைய ரைட்டை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு ஃபைனலாட்டு முடிவெடுப்பாங்க. ஓகே, அவங்க பிளெயிண்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும், அதே மாதிரி டிஃபெண்டன்ட் ஒரு கவுண்டர் கிளைம் கேட்பாங்க. அந்த எல்லா கிளைமுமே கோர்ட்டு முடிவெடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதில் ஒரு சில ரைட்ஸுக்கும் எடுக்கலாம், எல்லா ரைட்ஸுக்கும் ஜட்ஜு முடிவெடுக்கலாம். ஓகே, இந்த முடிவு எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிகிரி பாஸ் பண்ணுவார், அப்படி தானே. ஸோ டிகிரி ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்னது ப்ரிலிமினரின்னா என்னது, ஃபைனல்னால் என்னது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே புரியும். இப்போது ஒரு பிளெயின்டிஃப் போகிறாங்க. அவங்க என்னுடைய பொசஷனை ரெக்கவர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஸோ என்கிட்ட டைட்டில் இருக்குது, ஸோ அதை டிக்ளேர் பண்ணுங்கள் எல்லாமே அந்த கோர்ட்டுக்கு அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட ஜட்ஜு சமன் எல்லாமே போட்டு அவரை யார் அழைப்பாங்க, டிஃபெண்டன்ட்டுக்கு ஒரு சமன் போடுவாங்க. அதாவது இந்த சமன் பற்றி ஆர்டர் 5ல் சொல்லியிருக்காங்க. அதே இதில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, செட் ஆஃப், கவுண்டர் கிளைம் எல்லாமே ஆர்டர் 8ல் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் 8 ரூல் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கு சமன் கொடுத்த வித்தின் 30 டேஸ்க்குள்ளாடி அந்த டிஃபெண்டன்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை தாக்கல் பண்ணணும். சப்போஸ் அவரால் 30 டேஸ்க்குள்ளே தாக்கல் பண்ண முடியலை அப்படின்னு உள்ள பட்சத்தில் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் 90 டேஸ் வரைக்கும். ஆனால் அதை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இந்த ரீசனை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இது இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே வருது, இந்த டிகிரின்னு உள்ள கான்செப்டுக்குள்ளே வரல. இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். பிளெயிண்ட்டு கொடுக்குறோம், அது எல்லாமே அவர் விசாரித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் மட்டும் தானே அவர் டிகிரி பாஸ் பண்ணுவார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிலிமினரி டிகிரி அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கலாம். ப்ரிலிமினரி டிகிரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிளெயின்டிஃப் என்னுடைய பொசஷனை எனக்கு மீட்டு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஜட்ஜு என்ன பண்ணுவார்னா, அந்த ப்ரிலிமினரி டிகிரியில் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த தீர்மானிச்சிருவார். பிளெயின்டிஃபுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னா ஓகே, பிளெயின்டிஃப் தான் ஃபேவராட்டு அதை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே இதில் இன் பிட்வீன் இப்போது ஒரு பர்சன், அந்த டிஃபெண்டன்ட் 5-6 வருஷமாக அந்த ப்ராப்பர்ட்டியை கையிருப்பு, அதாவது அவங்க
அவங்களோட பொசஷனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த 6 வருஷத்துக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த தென்னந்தோப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் ஏற்பட்ட அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அந்த டிஃபெண்டன்ட் தான் எடுத்திருப்பார் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கணக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபைனல் டிகிரியில் தான் வந்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஃபைனல் டிகிரியில் இருக்கும். ஓகேவா. டிகிரின்னு சொல்லும்போது 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபைனல், ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று பார்ஷியல் ப்ரிலிமினரி, அது மாதிரி பார்ஷியலி ஃபைனல் டிகிரியும் வந்து இருக்குது. இது வந்து நம்ம டிகிரின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இன்னும் ஒரு சில விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிகிரியாட்டு கருதப்படுறாங்க. அதாவது டீம்டு டு பி டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். ஒரு பிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டிகிரியாட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் அதுக்கு அப்பீலும் நீங்கள் போகலாம் அப்படின்னு. ஏன் நம்ம டிகிரி நம்ம வந்து அழுத்தி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அந்த ஆர்டர்ஸில் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஆர்டர் 41, 42லலாம் நம்ம வந்து இந்த ஒரிஜினல் டிகிரி, அப்பலண்ட் டிகிரிக்கு எகென்ஸ்டாலாம் வந்து நம்ம வந்து அப்பீல் போகிறோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக அப்பீல் போக முடியாது, அந்த டிகிரிக்கு எகென்ஸ்டாக தான் அப்பீல் போகிறோம். அதனால டிகிரியை பற்றி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2லேயே வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஸோ டீம்டு டு பி டிகிரிக்கு எகென்ஸ்டாகவும் அப்பீல் போகலாம். அதான் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு. அதுக்கப்புறமா செக்ஷன் 144, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன். இதுவும் வந்து டிகிரியாட்ட தான் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு எகென்ஸ்டாகவும் அப்பீல் வந்து போய்க்கலாம். இது வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன போய்க்கலாம். இது வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து டிகிரிக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டர் அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகிறத வச்சு அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, அதாவது ஒரு தீர்ப்பளிக்கிறாங்க. அது வந்து டிகிரி கிடையாது. அதேமாதிரி ஒரு சூட்டில் ஏதோ டிஃபால்ட் இருக்குது, அதனால அதை வந்து டிஸ்மிஸல் பண்ணுறாங்க. ஸோ அது டிஸ்மிஸல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதாவது எனி ஆர்டர் ஃபார் டிஸ்மிஸல் ஆஃப், அதாவது அந்த சூட்டில் ஏதோ ஒரு டிஃபால்ட் இருக்கிறதுனால அந்த சூட்டை டிஸ்மிஸல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அது வந்து டிகிரியாட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிலிமினரி டிகிரியும் கொடுத்துக்கலாம், ஃபைனல் டிகிரியும் கொடுத்துக்கலாம், பார்ஷியல் ப்ரிலிமினரி, பார்ஷியல் ஃபைனல் இந்த டிகிரியும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேஸில் பார்த்தோம் அப்படின்னா சிஐடி வர்சஸ் பாம்பே ட்ரஸ்ட் கார்ப்பரேஷன். இந்த கேஸ் வந்து என்னன்னா ப்ரிவி கவுன்சில் இருந்த டைமில் உள்ள கேஸ் ஆகும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டீம்டு டு பி டிகிரியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டும் செக்ஷன் 144 வந்து டிகிரியாட்டு கருதப்படலாம். அதை டீம்டு டு பி டிகிரி அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இதை பார்ஷியல் ஃபைனல், பார்ஷியல் ப்ரிலிமினரி டிகிரியும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சில கேஸ் லாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் பர்டிகுலராக ஒரு கேஸ் பார்த்தோன்னா சங்கர் வர்சஸ் சந்திரசந்த். இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோர் தென் 1 ஃபைனல் டிகிரியும் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி பார்ஷியல் ஃபைனல், பார்ஷியல் ப்ரிலிமினரியும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் என்னென்னா சங்கர் வர்சஸ் சந்திரசந்த். இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சப்செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பிளெயின்டிஃப் வந்து ஒரு பிளெயிண்ட்டை தாக்கல் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எவிடன்ஸு, விட்னஸ் அந்த மாதிரிலாம் ஆகுது. அதுக்கிடையில் ஆர்டர்ஸ் போடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு, டிகிரி எல்லாமே வரும். யாருக்கு சாதகமாட்டு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ, யார் அந்த கேஸில் ஹாப்பியாட்டு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்க தான் வந்து என்னென்னா டிகிரி ஹோல்டர். இது வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4ல் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரின்சிபல் சிவில் கோர்ட்டுக்கு ஒரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஸோ அதனுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த லோக்கல் லிமிட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளாடி எதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஹைகோர்ட்டுடைய இந்த ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட்டுடைய லோக்கல் லிமிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து என்னென்னா அதோடைய எல்லைகள் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து
இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாட்டு தான் என்னென்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்படின்னு உள்ள விஷயம் வந்து இதில் இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5ல் ஃபாரின் கோர்ட் அப்படின்னு என்னென்னா, ஃபாரின்னா என்னது, இந்தியா விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நாடு எல்லாமே வந்து வெளிநாடு, அது எல்லாமே நம்ம ஃபாரின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஃபாரின் கோர்ட் மீன்ஸ் கோர்ட்டு சிச்சுவேட் அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு. பட் என்னென்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி படி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடாது, ப்ளஸ் கண்டினியூ பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஃபாரின் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6ல் என்னென்னா, ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் என்னது, வெரி ஈஸி. ஃபாரின் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த டிசிஷன், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டு. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்னால் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்துக்காக வந்து அவங்க நின்று ஒரு சில விஷயத்த ஆர்குமெண்ட் பண்ணி பேசுகிறக்கூடியவங்கள தான் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோடில் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர். அந்த கவர்மெண்ட் ப்ளீடராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டைரக்ஷனில் ஏதாவது ஒரு ப்ளீடர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7A வந்து ஹைகோர்ட்டுன்னு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டோடைய ஹைகோர்ட் என்ன, கல்கட்டா, அதை வந்து இதில் வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 2(7)B இந்தியான்னு சொல்லும்போது ஒரு சில செக்ஷனில் இந்தியா ஃபுல்லாட்டி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து செக்ஷன் 1, அப்புறம் 29, 43, 44, 44A, 78, 79, 82, 83, 87A இதிலெல்லாம் இந்தியா ஃபுல்லும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. செக்ஷன் 1 எடுத்தோன்னா சில ட்ரைபல் ஏரியாஸுக்கெல்லாம் வந்து இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியான்னு சொல்லும்போது மொத்த இந்தியாவுக்கும் இது வந்து பொருந்தும்னு கிடையாது, அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த செக்ஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8ல் வந்து ஜட்ஜுன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர், அவர் தான் வந்து முதன்மையான ஒரு அதிகாரியாட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஜட்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிகிரி ஆர் ஆர்டர். ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டு, எந்த கிரவுண்டில் டிகிரி ஆர் ஆர்டர் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்னால் யாருன்னா, யார் வந்து சோகமாக இருக்கிறாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்னால யார் வருத்தப்படுறாங்க, அவங்க தான் வந்து யார் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல் டிகிரி ஹோல்டர்னால் ஹாப்பியாக இருக்கக்கூடிய, அதாவது வின்னர் பர்சன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்னால் லூசர், அதில் யார் சோகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11 லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்னா, லீகலாக அவங்க அந்த விஷயத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு வந்து இருக்கணும், அதான் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த செக்ஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8ல் வந்து ஜட்ஜுன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர், அவர் தான் வந்து முதன்மையான ஒரு அதிகாரியாட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஜட்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிகிரி ஆர் ஆர்டர். ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட், எந்த கிரவுண்டில் டிகிரி ஆர் ஆர்டர் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்னால் யாருன்னா, யார் வந்து சோகமாக இருக்கிறாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்னால யார் வருத்தப்படுறாங்க, அவங்க தான் வந்து யார் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல் டிகிரி ஹோல்டர்னால் ஹாப்பியாக இருக்கக்கூடிய, அதாவது வின்னர் பர்சன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்னால் லூசர், அதில் யார் சோகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11 லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்னா, லீகலாக அவங்க அந்த விஷயத்தை வந்து ரெப்ரசன்ட்
ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு வந்து இருக்கணும். அதான் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் கிடையாது, அதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஹேர் வந்து அந்த கேஸை எடுத்து வந்து நடத்தலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் இவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் வந்து இருப்பாங்க. கேஸு தொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கும். பவர் ஆஃப் அதாவது பவர் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரின்சிபலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ் நடந்திருக்கும், அதுக்கு வந்து இந்த ஏஜென்ட் வந்து அப்பியர் ஆகி, நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம், கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை வந்து எடுத்து வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் வந்து அவங்க இருக்கணும். அப்புறம் இப்போது வந்து ஒரு பர்சன் வந்து அந்த சூட்டை வந்து போட்டுட்டு இறந்து போயிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு போகும், அந்த பட்சத்தில் வந்து அவர் கூட இந்த கேஸில் வந்து ஆஜராகி அந்த விஷயத்த எல்லாமே வந்து அவர் ஜட்ஜுக்கிட்ட வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னா லீகலாட்டு சட்டப்பூர்வமாட்டு யாரெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 என்னென்னா மீன் ப்ராஃபிட் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு பர்சனை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அந்த வீடு வந்து என்னது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே. இந்த மீன் ப்ராஃபிட்டை பொறுத்த மட்டுக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் வந்து இது வந்து பொருந்தும், மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இந்த மீன் ப்ராஃபிட் வந்து என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருந்து அந்த பர்சனை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க இன்னொரு பர்சன். ஸோ ராங்ஃபுல்லாட்டு அந்த பீன்னு ஒரு பர்சன் வந்து அந்த வீட்டில் ஏறி உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வந்து கோர்ட்டில் வந்து பிளைண்ட்டு தாக்கல் பண்ணி சம் ப்ரொசீஜர்லாம் போகும் இல்லையா. போகும்போது ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாட்டு இந்த வீட்டில் வந்து இல்லை, பியை வந்து சொல்லுவாங்க, பி வந்து இல்லீகலாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அன்லாஃபுல்லாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து இந்த வீடை ரெண்ட்டுக்கு விட்டு நிறைய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பிளைண்டிஃப்க்கு கொடுக்கணும், பொசிஷனையும் கொடுக்கணும், வித் இவ்வளோ நாளும் நீங்கள் ஏர்ன் பண்ண அந்த ப்ராஃபிட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதான் வந்து மெயின் ப்ராஃபிட். சப்போஸ் வந்து அவர் ஏதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம், பி அவருடைய செலவில் ஏதாவது ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், ராங்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடிய பி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து பிளைண்டிஃப் வந்து கேட்க முடியாது, அதாவது ஏ கேட்க முடியாது. ஆனால் அந்த வீடு ஆல்ரெடி வந்து ஏ தான் கட்டி வச்சுருந்தாங்க, பி வந்து துரத்தி விட்டுட்டாரு. ஸோ அந்த வீடை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து இவர் வாங்கிட்டுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை வந்து என்னென்னு இவர் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்துருவோம், க்ரோயிங் க்ராப்ஸு அது எல்லாமே வந்து வரது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 ஆர்டர்னால் என்னது, நம்ம ஆல்ரெடி டிகிரியில் பார்த்துருப்போம். அதாவது கோர்ட்டு வந்து ஒரு அட்ஜுடிகேஷன் மேக் பண்ணுறாங்க, அது ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி தான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 ஆர்டர்லேயும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு என்னென்னா இது வந்து டிகிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிவில் கோர்ட் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறது, அந்த டிசிஷன் வந்து ஃபார்மல் எக்ஸ்பிரஷனில் இருக்கணும். ஆனால் அது டிகிரியில் இருக்க மாதிரியே இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறதுனால இது வந்து டிகிரி கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீடர்னா யார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு என்னது சாதகமாட்டு ஒரு பர்சன் அப்பியர் ஆகி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அட்வொகேட்டாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அட்டர்னி ஆஃப் ஏ ஹை கோர்ட், இவங்க எல்லாருமே வந்து ப்ளீடர் அப்படின்னு உள்ள மீனிங்கில் வந்து சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 16 ப்ரிஸ்கிரைப்ட்னா என்னதுன்னா, ஒரு ரூல்ஸ்னால ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிஸ்கிரைப்டு மீன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ஆஃபீஸரை பற்றி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 வந்து சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்னா பின்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செயல்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான் அப்படி சொல்லிட்டு ஏலேருந்து ஹெச் வரைக்கும் ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான். அதாவது எல்லா ஜட்ஜுமே பப்ளிக் ஆஃபீஸர். அப்புறமாட்டு பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கக்கூடிய எவரி மெம்பருமே வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறமாட்டு மிலிட்ரி, அந்த ஏர்ஃபோர்ஸ் இதில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி,
ஃபோர்ஸ் அதெல்லாமே ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து என்னென்னா பப்ளிக் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸருமே வந்து அவங்களுடைய கடமைகள் எப்படிப்பட்ட கடமைகளாக இருக்கணும்னா, நம்ம லா படி ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கமிஷன் மேக் பண்ணி அந்த கமிஷனர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் அவங்க கைப்பற்றுறதுக்கு உரிமை இருக்குது. அப்புறமாட்டம் வந்து ப்ராப்பர்ட் ஃபோர்ஸ் அதெல்லாமே ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து என்னென்னா பப்ளிக் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸருமே வந்து அவங்களுடைய கடமைகள் எப்படிப்பட்ட கடமைகளாக இருக்கணும்னா, நம்ம லா படி ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கமிஷன் மேக் பண்ணி அந்த கமிஷனர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் அவங்க கைப்பற்றுறதுக்கு உரிமை இருக்குது. அப்புறமாட்டம் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் கோர்ட்டு வந்து சொன்னாங்கன்னா. ரிசீவர் அவங்க எல்லாருமே வந்து ஆஃபீஸர் தான், பப்ளிக் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது வந்து ஒரு பர்சனை வந்து இனி ஒரு பர்சன் வந்து தப்பு இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த ஏ பர்சன் வந்து அவங்கள வந்து கன்ஃபைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரிசனில் பிடிச்சி போடுறதுக்குள்ள அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக்கோடைய ஹெல்த்து, அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய கன்வீனியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க சில பர்சன்ஸ் வந்து ஒரு சில அஃபென்ஸை வந்து பண்ணுவாங்க, அதை அஃபெக்ட் பண்ணுற ரீதியாக. ஸோ அது அஃபென்ஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு கீழே ஒரு சில ஆஃபீஸர் இயங்குவாங்க, அவங்களும் வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில ஆஃபீஸர் சர்வே எல்லாம் மேக் பண்ணுவாங்க ஆன் தி பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட்டு. அந்த இதில் வந்து சர்வே எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் அந்த ஆஃபீஸர் எல்லாமே வந்து பப்ளிக் ஆஃபீஸர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கமிஷன் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி பப்ளிக் டியூட்டி. இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17ல் ஹெச்சில் வந்து சொல்கிறாங்க, கமிஷன் ஃபார் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி பப்ளிக் டியூட்டி. பப்ளிக் டியூட்டியை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கமிஷன்லாம் போடுவாங்கள்ல, அதில் இருக்கக்கூடிய பர்சன் பப்ளிக் ஆஃபீஸர் தான். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18ல் ரூல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ரூல்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கண்டெய்ன்ட் இன் தி ஃபஸ்ட்டு ஷெட்யூல். ரூல்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் என்னென்னா, செக்ஷன் 122 ஆர் செக்ஷன் 125 படி ஏதாச்சும் மேட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வந்து ரூல்ஸ்குள்ளாக வருதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19ல் வந்து ஷேர் இன் அ கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இதாட்டு கருதப்படுறாங்க, ஷால் பி டீம்டு டு இன்க்ளூட் ஸ்டாக் டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். இதெல்லாமே வந்து ஷேர் இன் ஏ கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20ல் சைன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிகிரியில் வந்து நம்ம சைன் பண்ணுறோம் இல்லையா, அது சைன்ட், அது இன்க்ளூட் ஆகிறது. ஸ்டாம்பும் வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் வந்து 2 சப்செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். இது ரிலேட்டடாட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் அரைஸ் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து அந்த கொஷினை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.